வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு அரசியல் வாழ்க்கை, மற்றபடி ஒரு சமூக நலம் விரும்பியாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையை சந்தித்தா ஆகணும். எப்படியாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். ஒரு நல்ல விஷயம் செய்தாலும் சரி, உடனே அது ஊழல்வாதி, அங்கே அவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டார், இங்கே இவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டார் அப்படிங்கிற ஒரு குரல் வரும். அப்புறம் அவர் சரியில்லை, எவ்வளோ நல்லது செஞ்சாலுமே சரி அவர் சரியில்லை அப்படிங்கிற குரல் வரும். பிறகு ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா போதும், இந்த மாதிரி விஷயத்தில் சம்பாதிச்சு தான் அவர் வாங்கினார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குரல்லாம் வரும். அதுக்கு மக்கள் அவ்வாறு தான் அவருடைய நிலைப்பாடு பல விதத்தில் பார்த்தாச்சு. அதில் குறிப்பாக பாலியல் சம்பந்தப்பட்ட பலவிதமான கருத்துக்கள்லேயும் பலவிதமான சீண்டல்கள், மற்றபடி பெண் வகைகள்லேயும் பல அரசியல்வாதிகள் அடிபடாமல் இல்லை. ஏன் நம்முடைய பேரறிஞர் அண்ணா கூட டக்குன்னு ஒரு விஷயத்தில் பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய சமயத்தில் பானுமதிக்கும் அண்ணாவுக்கும் ஒரு தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்றைக்கி வந்தது. அப்போ கேள்வியாளர் கேட்குறாங்க. அப்போ அண்ணா ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதாவது பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல, முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு அவர் அந்த மேட்டரை முடிச்சிடுறார். அதுக்கு மேலே அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விசாரணையோ மற்றபடி எந்த ஒரு வார்த்தையோ கிடையாது. அடுத்தது பார்க்கக்கூடிய சமயத்தில் சினிமா சம்மந்தப்பட்ட பிரபல்யங்கள்லாம் ஏகப்பட்ட பெண்கள் வகையில், ஆபாசங்கள் வகையில், அதே மாதிரி நடிகைகளும் அப்படித்தான், பெண்கள் ஆண்கள் வகையில், மற்றபடி பிற நடிகர்களுக்கு வைப்பாட்டி, மற்ற ஷோ படுக்கை, அட்ஜஸ்ட்மெண்ட் வகை இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கத்தான் வேணும். அதாவது பிரபலம் அப்படின்னால அது ப்ராப்ளம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதன் அடிப்படையில் பலவிதமான அரசியல்வாதிகளும் அக்காலத்திலிருந்து பலவிதமான, குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது எவ்வாறு கையாண்டார்கள் அப்படிங்கிறது தான் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் சீமான் வகையில் அப்படி அல்ல. அதுதான் நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சீமான் வகையில் நடிகை விஜயலட்சுமி 2012 கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அப்புறம் 2023 கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ரெண்டையுமே வாபஸ் வாங்கினார். வாபஸ் வாங்கின வகையில் மீண்டும் அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சீமான் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. உடனே தள்ளுபடி பண்ணிட்டு சொல்கிறாரு. அதற்கு கோர்ட்டு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆமாம், இது பாலியல் சம்மந்தப்பட்ட வழக்கு, மற்றபடி 7 முறை கருக்கலைப்பு செய்ததாக வாக்குமூலம் இருக்குது. அதனால் இது பாலியல் குற்றமே. அதனால் இந்த மனுவெல்லாம் சீமானுடைய மனுவை தள்ளுபடி செய்ய முடியாதுன்னு போட்டு உடனே 12 வாரத்தில் அவர்கிட்ட என்ன விஷயம் வாக்குமூலம் வாங்கி அது சம்மந்தப்பட்ட அறிக்கையை தாக்கல் செய்ய வேணும்னு சொல்லி போட்டு போலீஸாருக்கு சென்னை ஹைகோர்ட்டு நீதிபதி உத்தரவு போட்ட உடனே அவங்க கடன்னு சம்மனை ஓட்டுறாங்க. அதை கிழிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு தகராறு, தள்ளுமுள்ளு, போலீஸ் மேலே கை வைத்த ஒரு விஷயம், அப்புறம் பிஸ்டலை எடுத்து துப்பாக்கி எடுத்து சுடக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் சீமானுடைய காவலர்கள் செய்த ஒரு அநியாயங்கள், அட்டகாசங்கள் இப்படி இழுத்துக்கிட்டே போது. அதன் அடிப்படையில் இன்றைக்கி 2 பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. பட் சீமான் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அப்புறம் அவர் சொல்கிறார், தர்மபுரி இந்த கூட்டத்தில் பேசுகிறப்ப ஆபாசமான பலவிதமான பேச்சுக்கள், நான் என்ன வயசு பிள்ளைய தூக்கிட்டு போய் சோளக்கொல்லை காட்டில் கற்பழிச்சேனா, மற்றபடி இந்த கல்லூரி பெண்ணை கற்பழிச்சேனா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விசாரணை பண்ணனா தெரியும். 7 முறை கருக்கலைப்பு செய்தேன்னா உண்மையிலே நான் மிகப்பெரிய ஒரு சாதனையாளன் தான். ஒரு வருஷத்தில் எப்படி 7 முறை கருக்கலைப்பு செய்ய முடியும்? இந்த மாதிரிலாம் பலவிதமான ஆபாசமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு இன்றைக்கி பெண் அரசியல் தலைவர் மிக கண்டன குரலை எழுப்பியிருக்காங்க. ஆமாம், ஒரு அரசியல்வாதி இப்படியெல்லாம் பேசலாமா? பிரச்சனை இருக்கிறது சகஜம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண் அரசியல்வாதிகளுக்கு கூட ஆண்களிலிருந்து பலவிதமான பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் வன்கொடுமைகள் வரத்தான் செய்யும். அதே மாதிரி ஆண் வகையில் சீமானை போன்றவர்கள் பெண்
சம்பந்தப்பட்ட வகையில் பலவிதமான பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமை வரத்தான் செய்யும். இருந்தாலும் பேச்சு என்று வரக்கூடிய சமயத்தில் எவ்வாறு அதை டீலிங் செய்யணும் அப்படிங்கிறத சீமான் தவறி விட்டார். அவதூறாக பேசினா கூட பரவாயில்ல, ஆபாசமாக பேசுகிறார். பார்க்குற சமயத்தை பின்னால் அவருடைய கட்சிக்காரர் எல்லாமே லேடிஸ்லாம் முகம் சுளிக்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி 7 முறை கருக்கல் செஞ்சு சொல்கிறாங்க. உண்மையிலே நான் மிகப்பெரிய ஒரு சாதனையாளன் தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அதை ஒப்புக்கொள்ளாத அளவுக்கு பேசக்கூடிய ஒரு சூழல். அது வேறு விதமாக சொல்லலாம். அதை நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. மற்றபடி போலீஸாரை கூப்பிட்டா உடனே நான் வருகின்றேன் அப்படிங்கிற விஷயம் இல்லை, வக்கீலை வச்சு இன்றைக்கி வர்றேன் நாளைக்கு வர்றேன், அதுலேயும் சில முரண்பாடுகள் சொன்ன உடனே நான் எதற்காக வர வேணும், வர முடியாதுன்னு சொன்னார். அப்புறம் நான் அடுத்த நாளே 8 மணிக்கு ஆஜராவேன் அப்படின்னாரு. 9:35க்கு ஆஜராகிட்டார். எப்படி இருந்தாலுமே சரி, அவருடைய ஆபாச வார்த்தைகள் இன்றைக்கி மக்கள் மனதில் நின்று விட்டன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. அரசியல்வாதி, மற்றபடி அவரை இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பதே மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். உட்கார வச்சு என்ன சமாச்சாரம் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். கேட்டாங்க. அரசியல்வாதி அப்படிங்கிற முறையிலும் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் தலைவன் அப்படிங்கிற முறையிலும் 100 கேள்விகளுக்கு மேலே கேள்வி கேட்டிருக்காங்க வலசரவாக்கம் போலீஸார். மற்றபடி அவ்வளோதான், விட்டாச்சு. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணி ஒரு விஷயம் நீதிபதி முன்னால் அதை சமர்ப்பிப்பாங்க. பட் நீதிபதி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது அது அடுத்த கட்டம். இருந்தாலுமே கூட போலீஸார் கைது செய்யாமல் விட்ட எதனால் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு. இருந்தாலும் அதற்கு ஆப்போசிட்டாக இன்றைக்கி நடிகை பாதிக்கப்படுவதாக சொல்லப்படக்கூடிய நடிகை விஜயலட்சுமி இன்றைக்கி ஒரு வீடியோ விட்டுருக்கார். அதாவது 2023 எதற்காக எனக்கு பணம் போட்டேன், நான் எந்த தொடர்பும் இல்லாதவள் சொல்கிறீங்களா, அப்புறம் எதுக்காக பணம் போட்டேன், அப்புறம் வீடியோவை எதுக்காக வாங்கினேன், வீடியோலாம் வாங்கிட்டார் கம்ப்ளீட்டாக. இந்த மாதிரி பலவிதமான ஃபோட்டோக்கள், திருமண ஃபோட்டோக்கள், மற்றபடி மதுரை லாட்ஜில் தங்கின சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், ஃபோட்டோக்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இப்போ முக்கியமான வீடியோ எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கேட்டிருக்கார். ஏன்னா, நான் வாயை பொத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா, 6 மாதம் தான் பழகினியா, என்கிட்ட ஏகப்பட்ட வருஷக்கணக்கில் பழகிட்டு 6 மாதம் பழகின்னு சொல்கிற, இது ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றபடி 2011 நீ செய்த மிகப்பெரிய கொடுமை, அதை பொறுக்க முடியாமல் தான் நான் போலீஸுக்கு போனேன். ஏன்னா, மற்றபடி விஜயலட்சுமி இன்றைக்கி தெரியாதுன்னு சொன்னேன், பிறகு எதுக்கு பணம் போட்டேன்னு ஒத்துக்கிட்டேன். முதல்ல விஜயலட்சுமி யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்கார் சீமான். அப்புறம் இந்த ஒரு விஷயத்தில் தருமபுரியில் பேசக்கூடிய சமயத்தில் பணம் போட்டேன், ஏன்னா ஏதோ 2 பேர் சொன்னாங்க, ஏதோ ஒரு 4 பேர் சொன்னாங்க, முடியாதுன்னு சொன்னாங்க, அதனால் நான் பிள்ளைகள்கிட்ட பணம் கொடுத்து அமிச்சேன் அப்படின்னு சொல்லி 2-3 தடவை கொடுத்து அமிச்சேன் அப்படின்னு போட்டு சொன்னார். அப்புறம் எதற்காக பணம் போட்ட அப்படின்னு இதுக்கு கேள்விங்கிற சமயத்தில் அதுக்கு பதில் சொல்லுடா அப்படின்னு தரக்குறைவாக, அவதூறாக, மற்றபடி மரியாதை குறைவாக விஜயலட்சுமி எனக்கு வீடியோ போட்டிருக்காரு. அப்புறம் மீடியா முன்னாடி எதுக்காக சீன் போடுறேன், நான் என்ன அவ்வளோ பெரிய கேவலமான பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விஜயலட்சுமி வீடியோ போட்டு கேள்வி கேட்டிருக்கேன். அதெல்லாமல் விட கருங்கல் பாளையத்திலிருந்து போலீஸாரை விட மீண்டும் சம்மன் கொடுப்பதற்கு இன்றைக்கி சீமான் வீட்டுக்கு வந்தாச்சு. அதாவது போன ஜனவரியில் நடந்த 28 பேசின ஈரோடு கிழக்கு தொகுதியில் பேசின அந்த பேச்சின் வெளிப்பாடு, அங்கே அந்த ஒரு வன்முறையாக பேசினார் இல்லையா, அதாவது பெரியார் கையில் வெங்காயம், என் கையில் என் தலைவன் கொடுத்த வெடிகுண்டு, அதை நான் வீசுவேன் அப்படின்னு பேசுகிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு புகாராக எழுந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் புகார் கொடுத்து, பல சமூக நல்லிணக்க ஆதரவாளர்கள் புகார் கொடுத்து இன்றைக்கி அது மிகப்பெரிய ஒரு கேஸ் 60-70 போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு புக்காகி அது சம்மந்தப்பட்ட விளக்கம் கேட்பதற்காக கருங்கல் பாளையத்தில் போலீஸார் இன்றைக்கி மீண்டும் வந்திருக்காங்க. அநேகமாக இன்றைக்கி சம்மன் கொடுப்பாங்க, இல்லாவிட்ட நாளைக்கு சம்மன் கொடுக்கலாம் அப்படிங்கிற தகவலும் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இப்படி எங்கு பார்த்தாலும் வழக்கு, சம்மன். அதுலேயும் ஒரு கூட்டத்தில் சொல்கிறார் சீமான், அவன் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களே என் மீது வழக்கு அதிகமாக போடப்பட்டுள்ளது, அதாவது என் மீது வழக்கு அதிகமாக போடப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு பக்கம் அதை பெருமையாகத்தான் அவர் சொல்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட வழக்குகள் போடப்பட்டன அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வி. எப்படிப்பட்ட வழக்குகள்? அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணார், மிகப்பெரிய ஒரு சத்தியாகிரகம் பண்ணார், மிகப்பெரிய ஒரு வெள்ளையினை வெளியேறு அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்ணார்,
அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி வந்து வெள்ளேந்தித்தனமாக ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுக்கிட்டு, மற்றபடி விஜயலட்சுமி சம்மந்தப்பட்ட லேடி சம்மந்தப்பட்ட வகையில் விட்டுக்கிட்டு, அது சம்மந்தப்பட்ட வழக்குகள் தான் வந்திருக்க ஒழிய, மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதே மாதிரி ஈரோடு கிழக்கு போன சம்மந்தப்பட்ட வகையில் சாதிய வழக்கு, ஒரு குறிப்பிட்ட சாதியை தவறாக பேசிய அவதூறாக பேசிய ஒரு வழக்கு. இந்த மாதிரி வந்து ஏடாகூடமாக அவதூறாக அவமானமாக ஆபாசமான பேசியதாக தான் வழக்க ஒழிய, மற்றபடி வந்து நாட்டுக்கு நல்லது செய்ததற்காக அவர் போனார், மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதானார், அவர் மேலே வழக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போது சம்மந்தப்பட்ட வகையில் பார்க்கின்ற பொழுது விஜயலட்சுமி சம்மந்தப்பட்ட வகையில் வந்து அது கடைசி வரைக்கும் அவரை விடாது அப்படிங்கிற ஒரு வழக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி தெரிந்தாலுமே கூட, அதை கூட அவர் பெருமையாக பேசக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கார ஒழிய, அதை வந்து என்னடா ஒரு லேடிஸ் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, நாம் எவ்வாறு அதை எடுத்துக்கொள்ள வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கிட்ட மனநிலை இல்லை. காரணம் வந்து போலீஸார் வந்து அதை ஏன் வந்து அவரை இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மிகப்பெரிய இன்னும் கேள்வியாக இருந்துட்டு, அதே நேரத்தில் இப்படிப்பட்ட ஆபாசமாக தர்மபுரி மாவட்டத்தில் அந்த கூட்டத்தில் பேசுகிற ஆபாசமாக பேச்சு சம்மந்தப்பட்ட மீண்டும் போலீஸார் அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்ய தானாக முன் வந்து வழக்கு பதிவு செய்ய சொல்லி இன்றைக்கி அரசியல் பெண் தலைவர்கள்லாம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கூக்குரை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட வகையில் எப்படிப்பட்ட வழக்குகள், ஆனால் யாருமே அது சம்மந்தப்பட்ட வகையில் இந்த மாதிரி பேசுகிறாங்க போட்டு யாரும் வழக்கு கொடுக்கல. ஆனால் போலீஸாரே வந்து தானாக முன் வந்து அந்த வழக்கு ஏற்று நடத்த வேணும் அப்படின்னு தான் அரசியல் பெண் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்களே ஒழிய, மற்றபடி ஒரு குறிப்பிட்ட பெண் அரசியல் தலைவர் கூட இந்த மாதிரி வந்து சீமான் பேசியிருக்காரு, பெண்ணிடத்தை கேவலமாக பேசிவிட்டார், விஜயலட்சுமி கேவலமான பெண்ணா மற்றபடி வந்து ஒரு கௌரவமான பெண்ணா அப்படிங்கலாம் தெரியாது, ஆனால் வெட்ட வழியில் இந்த மாதிரி பெண்களை கேவலமாக பேசி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவர்கிட்ட பதில் கேட்கணும், அதற்கு வந்து விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பெண் தலைவருமே இன்றைக்கி வரைக்கும் சீமான் மேலே வழக்கு தொடுக்கலை. இந்த மாதிரி போயிட்டுருக்கு சீமானுடைய நிலைமை. ஆமாம், நமக்கு எதற்கு அப்படின்னு போலீஸார் போய் கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அதையெல்லாம் விட அவர் மீது குறை சொல்லக்கூடிய அரசியல் பெண் தலைவர்களோட யாருமே வந்து வாலண்டரியாக வந்து ஒரு கேஸ் புக் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் கிடையாது. கம்யூனிஸ்டத்தை பெண் தலைவராகட்டும், மற்றபடி காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட பெண் தலைவராகட்டும், யாராக இருந்தாலுமே சரி ஒரு வழக்கு தொடுத்து அதை வந்து சீமான் வந்து பதில் சொல்லக்கூடிய அளவுக்குலாம் யாரும் கிடையாது. ஆக வந்து ஏதோ பேசுகிறாரு, அது சம்மந்தப்பட்டவரில் போலீஸாரும் ஏதோ சம்மன் ஓட்டுறேன்னு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து விளக்கம் விளக்கம் அழியுங்கள் இவ்வளோ தான் போயிட்டுருக்கு. மற்றபடி வந்து அவர் சம்மந்தப்பட்ட வகையில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அவர் பாட்டே ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறார், அவ்வளோதான். இது வந்து தவறான ஒரு முன் உதாரணமாகத்தான் நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதனால் இதுக்கெல்லாம் வந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு சரியான பதில் சொல்லணும். மற்றபடி வந்து இப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள்லாம் வந்து அப்படியே பெறப்பட்டாங்க அப்படின்னா அப்புறம் பெண் இனத்துக்கு என்ன ஒரு பாதுகாப்பு? அவங்க கட்சியில் ஏகப்பட்ட லேடிஸு பின்னால் நின்று தான் பேசுகிறாங்க, அவர் முன்னால் உட்காந்து அவங்க பின்னால் ஏகப்பட்ட லேடிஸு நிற்கிறாங்க. அவர்களுக்கு கூட ஒரு முகசுளிப்பு இல்லையே. சில அரசியல் நடவடிக்கை சம்பந்தப்பட்ட வகையில் சீமான் செய்த விஷயத்தில் வந்து ஆண் பிரமுகர்கள், ஆண் தொண்டர்கள், மற்றபடி ஆண் பொறுப்பாளர்கள், நாத்தாக்க பொறுப்பாளர்கள் வந்து விலகியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சீமான் பேசினார், இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகின்றார், எங்களுக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பெண் பிரமுகர்களும் பெண் நிர்வாகிகளும் நாத்தாக்க பெண் நிர்வாகிகள் விலகியதாக எந்த ஒரு தகவலும் கிடையாது. அதனால் வந்து அவர்களுக்கு அது விருப்பமாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது. அதனால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆமாம் என்ன நிலைப்பாடில் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் விட நாத்தாக்கா சம்மந்தப்பட்ட வகையில் சீமானுக்கு அவருடைய பேச்சுக்கு அங்கே இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அதற்கு பெண் செயலாளர்களும் மற்றபடி பெண் ஆதரவாளர் எல்லாமே அவருக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதனால் வந்து இந்த விஷயம் வந்து தீராது அப்படின்னு நினச்சிக்கிட்டாலுமே கூட எப்போ முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதை வந்து கோர்ட்டு தான் முடிக்குமா அல்லது வந்து போலீஸார் மீண்டும் வழக்கு தொடுத்து அவரை கைது செய்வார்களா என்பதை வந்து நம்ம வருங்காலத்தில் தான் பார்க்க முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.